இங்கே சில்லற பார்க்கிங் இல்லாமல் நாளைக்கு இதில் ஃபோன் பேல அனுப்பிச்சோம். எங்கள் ஜென்ரல் இதுதான் கொடுத்துருக்காங்க. பப்ஜி விளையாடிட்டு இருக்கோம். சுற்றி பாருங்களா இந்த ஜூம் பண்ண சொல்ல கேமரா உடையுது குவாலிட்டி. இங்கே பாருங்களா இப்போ இந்த ரோட்டே நம்ம போனோம். எப்படி ரீச் ஆகிட்டோம். ஏ சரமாக சொல்ல முடியாது அதெல்லாம். வீடியோ எண்டிங் ஸ்டார்டிங் வந்தாச்சு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உள்ள வந்தாச்சு. பருவதமலைக்கு வந்துட்டோம். பருவதமலைக்கு போயிட்டுருக்கேன். அங்கே தான் போயிட்டுருக்கேன். போகிற வழியே பாருங்கள் அமர்க்கலமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வேறு வழிக்கு போக வேண்டியது. இதுக்கு முன்னாடி இன்னொரு வழி ஒன்று இருக்குது, அதில் போக வேண்டியது. நான் அதை மிஸ் பண்ணிவிட்டேன். அதை தாண்டி வந்து இன்னொரு வழிக்கு வந்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வண்டி அடித்து பிடிச்சின்னு சொல்லுன்னு வந்தேன்னா அதில் நேராக வந்தது இந்த பக்கம் வந்துட்டேன். சரி இந்த பக்கம் வந்தாச்சு. போகிறோம் திருப்பி சுற்றி 3 கிலோமீட்டர். அதனால் இப்படியே வந்துட்டேன். போவோம். இங்கே பாருங்கள் இங்கே போட்டுருக்கு பருவதமலைக்கு செல்லும் வழி. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸ்டார்டிங்கே அமர்க்கலமாக இருக்குது. நம்ம எக்ஸ்ப்ளோர் என்ன பாட்டி என்கிட்ட சில்லற பாட்டி. இங்கே சில்லற பார்க்கிங் இல்லாமல் நாளைக்கு இதில் ஃபோன் பேல அனுப்பிச்சோம். என்கிட்ட இல்லை பாட்டி. வரும்போது வேணா தரேன். நாங்களே காசு இல்லாமல் பார்க்கிங் ஸ்கேனர் இல்லாமல் 500 இருக்குது. 500 இருக்குது. சரி இல்லாமல் ஃபோன்பே கூகுள் பேல சென்ட் பண்ணோம். பாட்டி நம்மக்கிட்ட கேஷ் கேட்குறேன். ரோடு பாருங்கள் சூப்பராக இருக்குது போகிறதுக்கு என்ட்ரன்ஸு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். ஆனால் ரொம்ப இதுவாக போகிறது இது. அதனால் கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பைக்கில் இருந்தால் அவ்வளோதான் போல இது. சரி காலியாகிட்டு இருப்போம். ஸ்டார்டிங்கே ஆஃப் ரோடு சேரு சகதியமாக இருக்குது பயங்கரமாக. நல்ல வேலை ஷூ போடாது சேஃப் போல இருக்குது. ஷூ போடாமலே வந்துட்டு இருக்கலாம். சப்பல் போட்டு வந்துருக்கோம். நல்ல வேலை. பைக்கில் இருந்தால் ரொம்ப கஷ்டம். கார் இருந்தால் போயிட்டுருக்கலாம். பைக்காக இருக்குது கஷ்டம் வந்துருக்கு. ஏன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த காரியத்துக்கு வந்துக்கிறோன்னா இப்போ பருவதமலை தான் போகலான்ட்டு பார்த்தோம். போகிற வேலை என்ன ஆச்சு, ஒரு மிஷின் ஒன்று கொடுத்துட்டாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் ஆப்போனன்ட் எனிமி வராங்களாம். அவங்கள நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க. என்ன மிஷின் தானே கேட்குறீங்க? இருங்க காட்டுற ஒரே நிமிஷம். எங்களுக்கு ஒன்று கமாண்ட் ஜென்ரல் ஒன்று இது வந்துச்சு. இங்கே பாருங்கள் காமிடா. எங்கள் ஜென்ரல் இதுதான் கொடுத்துருக்காங்க. பப்ஜி விளையாடிட்டு இருக்கோம். சுற்றி பாருங்களா இந்த இடத்துல உட்காந்து பப்ஜி விளையாடிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து உட்காந்து 2 பேர் பப்ஜி விளையாடிட்டு இருக்கோம். இந்த கொடுமை யார்கிட்ட சொல்கிறது? யாருன்னா பார்த்தாங்கன்னா எங்களுக்கு காரி தூப்பாங்க. இங்கே வந்து பப்ஜி விளையாடிட்டு இருக்கீங்க பாருங்கள். இங்கே பப்ஜி ஒன்று மேட்ச் போட்டு போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு மேட்ச் போட்டு தான் போவோமே. சீனரி நேரம் நல்லா இருக்குல்ல. உள்ளே போய் கண்டினியூ பண்ணுறோம் மேட்ச் முடிச்சுட்டு. ஐஸ் அங்கே பாருங்க மேலே தெரியுதுங்களா? அது அங்கே இருக்குது பாருங்கள். இது ஜூம் பண்ண சொல்ல கேமரா உடையுது குவாலிட்டி. அது தெரியுதுங்களா? இங்கே தான் போக போகிறோம். நம்ம அது உச்சி தான் போக போகிறோம். செம்ம ஹைட்டில் இருக்குது. அப்படியே அந்த மலை ஏறினாங்க. கீழேருந்து இப்படி ஏறணும். நம்ம இப்படிருந்து இப்படி போயிட்டுருக்கோம். போயிட்டு இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம மேலே போக போகிறோம். ஜூம் பண்ண சொல்ல கொஞ்சம் குவாலிட்டி பிக்சல்லாம் கொஞ்சம் உடையும். கொஞ்சம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஹை ரெசல்யூஷன் கேமராவாக இல்லை. கேனானு அந்த மாதிரி கேமராலாம் நம்மக்கிட்ட இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது ஃபோனு கோப்ரோவும் தான் இருக்குது. அதை வச்சு தான் போட்டணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சில தூரம் தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். அங்கேருந்து வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. மூச்சு வாங்குதுங்க பயங்கரமாக. இந்த சேனு பாருங்கள். அப்படியே ட்ரக்கிங்னா இதுதாங்க ட்ரக்கிங்கு. ஃபாரினர் நம்ம ஊர் தாங்க கெத்து. சூப்பராக இருக்குது எப்பா. பாருங்களா எப்படி போகிறது பாருங்கள். அங்கங்கே யாரோ மாதிரி போட்டிருக்கேன் நம்ம மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு.
பார்த்து சேஃபாக தான் போகணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாட முட்டி கை கால்லாம் போயிடும். அனல் கறகு இப்போ அனல் முடியல. டீஷர்ட் தான் போட்டிருக்கு இத்தனைக்கும். அதுவே எனக்கு வேர்த்து ஊற்றுது. எனக்கு வெயில் கொஞ்சம் ஆகாது, அப்படி இருக்குது வெயில் இங்கே. கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் நல்லா இருக்குது. இதை விட கொஞ்சம் தாண்டி போனால் போதும், அனல் ஹெல்த் வாங்கிடுதுங்க. இப்போ பாருங்க எப்படி ஏறுது அவருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ லென்த்தாக தான் வரும். எப்பா இங்கே வரலாம், லேடிஸ்லாம் கூட வரலாம். எங்களுக்கு முன்னாடி கூட லேடிஸ்லாம் போயிட்டுருக்காங்க. 3 லேடிஸு ஒரு 2 ஜென்ட்ஸ் போயிட்டுருக்காங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ்லாம் கூட வரலாம். அவங்கள பொறுத்து ஏறுவாங்களா ஏற மாட்டாங்களா அப்படின்றது. ஏன்னா எனக்கே மூச்சு வாங்குது அப்படி இருக்க இடம். நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறோம், வேகமாக போகணுன்னு நினச்சா போயிட்டுருப்பேன். சரி ஸ்லோவாக போகலாமே அப்படின்றதுக்கோசரம் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். இது பாருங்க எப்பா ஸ்லிப் ஆகுது காலெல்லாம். ரோட்டில் எங்கேயோ குழந்தை சத்துற மாரி கத்துற மாரி குரங்கு கத்துற மாரிலாம் சவுண்டு கேட்குது. ட்ரோன் இருந்தால் சரிடா, ட்ரோன் ஷாட் எடுத்துடலாம். நம்மளோட ட்ரோன் இல்லை. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போயிருந்தான். அங்கே போய்ட்டு எதுவும் வேலைக்கு ஆகலை, அப்ளிகேஷன் போய்ட்டு இருந்தான் போடுறதுக்கு. இப்போ போயிருந்தான். அங்கே போய்ட்டு இருந்தால் இல்லைடா முடியலடா போட முடியல கிடைக்கல அப்படின்ட்டான். சரி நானும் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். சரி அப்படியே உடனே ஃபோன் பண்ணி சொன்னான், இவன் சரி வாடா போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். குளிச்சுட்டு கிளம்பி வந்துட்டேன். இங்கே எமர்ஜென்சியாக சடனாக வந்து தான் இங்கே பிளான் பண்ணி கூட வரல, சடனாக வந்தோம். அப்பா ஏதோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. வியூ பாயிண்ட்டு கூட இல்லை, உட்கார்ற மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே போய் திருச்சிற்றம்பலம் யாரா ஆகணுங்க, இங்கே வந்து திருச்சிற்றம்பலம் எழுதிருக்காங்க. அப்போ ரீசெண்டாக வந்து தான் போட்டுருக்கேன். அதுரா எங்கள் அம்மா எங்கே போனாங்களோ என்னை தனியாக விட்டு போயிட்டாங்களே. எப்பா முடியலடா, எப்பா வாயை குத்து மாட்டிக்கணும் ஏறிடலான்னு நினச்சி. அம்மா கால் போகுதுப்பா. ஆனால் டெய்லி இறங்கி ஏறினா போதும், ரன்னிங் பயமாக போகலாம். கொஞ்சம் ஒரு வாரத்திலே உடம்பு கொஞ்சம் தான் கண்டிப்பாக. ஓய் ஷேர் பண்ணியா ஊருக்கு புதுசாகிறா இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். ஊருக்கு புதுசாக கிடையாது, போகும். அதான் நம்மளும் கேட்கும், நீ தான் நான் ஊருக்கு புதுசாகிறேன் அப்படின்னு. கட் பண்ணிக்கலாம். எப்பா இங்கேருந்து பார்த்தியா சரியா இருக்குதுடா. இதா இங்கேருந்து பார்த்து நல்லா இருக்குது வியூலாம். இன்னும் அந்த உச்சிக்கு போனோமே, இதுக்கே 2 பேர்த்து நாக்கு தள்ளிச்சு, மூச்செல்லாம் வேற்று ஆகுது, முடியல. எப்பா டவுனு பாருங்க கீழே. இந்த சந்தல் தான் வந்தோம். ஒத்தியடி பாதையில் ஊரு ஜாத்துங்கையில் 2 பேரும் சுற்றி வேற்று ஊற்றிச்சு காய், சுத்தமாக முடியல. எப்பா போவோம், என்ன பண்ணிடுவானுங்க காய்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாதி தொலைவு வந்துட்டோம். பாதி தொலைவு வந்துட்டு சுத்தமாக முடியல. 2 பேருமே உக்காந்துட்டான், நானும் உக்காண்டேன், இவனும் உக்காந்துட்டான்.
கொஞ்ச நேரம் இருந்துட்டு உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுமா போகலாம் அப்படின்ட்டு வந்தது. இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். நல்லா இங்கே கொஞ்சம் பெட்டு மாதிரி பாரிலே கட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா உட்காந்து சில்லுன்னு வேர் தண்ணிக்கு அதுவும் நல்லா உடம்புலாம் ஷட்டெல்லாம் நனைஞ்சிச்சு. ஒரு நேரம் ரெண்டு காற்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு பொறுமையாக மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். யப்பா எம்மா எப்படி சுத்தமாக முடியல காய்ஸ், செம்ம ஸ்லோப்பாக இருக்குது பாருங்க, பயங்கர ஸ்லோப்பாக இருக்குது. இன்னும் மேலெல்லாம் ஆயிட்டு போக போக குறையன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது போக போக ஒன்றே ஏறுது, இது சுத்தமாக முடியல. சவாரி மூச்சு வேறு பயமாக வாங்குது. எப்படியோ ரீச் ஆகிட்டோம். மேனேஜர்ஸ் வழியில் வர மாரி சரி ஒரு டயர்டு, சுத்தமாக முடியல. என்ன சாப்பிட்டு வாங்கிட்டு போகலாம். சரமாக சொல்ல முடியாது அதெல்லாம். இல்லை இதுக்கு முன்னாடி திரும்பி இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி 2 சாமியார் அவங்களாம் வந்து இது ஃபேமஸ் ஆகலை. அப்படியே மேலே இருந்தாங்க, அப்படியே வரவங்க சாப்பாடுக்கு பாடு கொடுப்பாங்க. இருந்தார் அவங்களுக்கு சாப்பாடு அதிகம் வருஷம் மேலே இருந்தாங்களா அவங்களுக்கு? அது என்ன செஞ்சுக்குவாங்க, நம்மளாட்ட போகிறாங்க இல்லையா, அவங்க அப்பெல்லாம் மேலே போய் செய்வோம் சாப்பாடுங்க. அப்பெல்லாம் சிங்கம் கிணறு இருக்குது, அங்கே ஒரு கிணறு, அது எப்பயுமே தண்ணி இருக்கும். குடிக்கலாமா அது தண்ணி நல்லா கடல் மாரி, அது மொண்டு சோறாக்குவாங்க அங்கேயே. அது மாதிரி இருக்கு பார்த்து அங்கே சாமியாருக்கு மேலே இருந்தாங்க. அவங்களாம் காலமாயிட்டு பார்த்து இவர் 3ஆவது சாமியார்னு வச்சுக்கேன். இவர் வந்து தான் 18 வருஷம் மேலே இருந்தார். இவர் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு, ஃபேமஸ் ஆகினார். இன்னும் ஃபேமஸ் பண்ண இன்னும் நல்லா இருக்குங்களா? கொஞ்சம் டெவலப் பண்ணி இதுக்கு மேலே டெவலப் பண்ணலாம். அதான் டெவலப் ஆகி போச்சு. வழி சீர் பண்ணணும். வழி அதான் வழி நல்லா ஆச்சுனாக்கா ஜனங்க இன்னும் கூட அதிகமாக இன்னும் அதிகமாக இருக்கும். இதே நல்லா வரவங்களும் நல்லா த்ரில்லிங்காக இறங்குது. நல்லா இருக்கு, அது நல்லா ஏறுறாங்க, நிறைய வராங்க. பார்க்க வேண்டிய இடம் தான். நான் நல்லா இருக்குமா? இப்போ நான் போனது இல்லை, தான் ஃபர்ஸ்ட் வரேன். ஆனால் நல்லா இல்லை, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்புறம் சொல்லுங்க. அதான் எனக்கு எம்மா கோயிலுக்கு இது இந்த இடத்த போய் பார்க்க வேண்டிய இடம். கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்குது, பெரிய விஷயம். ஆமாம், ஜனங்களும் இப்போ நீ வந்து ஈடு போய் வச்சுக்க, இன்னொரு ஈடு இந்த மலைக்கு வரலான்னு வரக்கூடாதுன்னு இருக்காது. ஆமாம், கண்டிப்பாக வரணும். இன்னொரு ஈடு வரலான்னு தான் இருக்குமா தவிர ஐயோ எப்பா அந்த மலைக்கு யாரா போத்த அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன நம்மள சாயலை, அதான் ஒரு காரணம். ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேற எதுவும் கிடையாது. இது கொஞ்சம் பொழுது சாஞ்சு பண்ணிட்டு நீ எப்படி போனாலும் வந்து கொஞ்சம் அப்படியே பேஜாராக தான் இருக்கும். ஆமாம், நம்ம பொறுமையாக உட்காந்து போனோம்னா பேஜார் தெரியாது. கொஞ்சம் அங்கங்கே நின்று மூச்சு வாங்கிட்டு மூச்சு ஃப்ரீ ஆகிக்கின்னு போனோம்னா பேஜார் தெரியாது. நீ ஒரே முட்டா போனாக்கா மூச்சு ரொம்ப பேஜார் பண்ணணும். வேர்ஜாலம் மட்டும் நம்மளுக்கு சில பேருக்கு இந்த பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு மயக்கம் வரும். நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் தான் வரதா இருந்தது. அந்த பக்கம் போர்டு போட்டுருந்துச்சு, கிரிவலம் பாய் சொல்கிற வழின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. நானும் இது வேறு ஏதாவது வழி போல, சரி இப்படி போகலான்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு இறங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் இந்த வழி, நான் ஃபர்ஸ்ட் படிக்கிற வழி சொன்னாங்க. அந்த பக்கம் தான் வழியும் காட்டுமா இதுல செல்லுல போட்டீங்கன்னா படிக்கட்டு இருக்கிற ரூட் காட்டல, இதான் காமிச்சு காட்டும் அதிகமா. அப்புறமா தான் அத்தை காட்டும், அதை காமிச்சது. அப்படின்னா அதில் வந்து கூட உங்களுக்கு முன்ன போகிறாங்களா? ஒரு 3 போனாங்க, 2 பேர் போனாங்க. பார்த்தேன். 2 பேர் 4 பேர் 4 5 6 பேர் போகிறாங்க.